லட்சுமி, உனக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் தந்தி வந்திருக்கு. தந்தியா? ஆமா. எங்க இருந்து? பம்பாயில இருந்து ராஜலட்சுமிங்கிறவங்க கொடுத்திருக்காங்க. ராஜலட்சுமி என் சிநேகிதி. கையெழுத்து போடு. ஐயா, தந்தினோன்னு உடம்பெல்லாம் ஆடுது, என்னன்னு படிங்க. படிக்கிறேன். யாரோ ஒரு சைனாக்காரனா ராஜலட்சுமி மிரட்டி ஓமலாசத்தை வாங்கிட்டு வந்திருக்கானா. அவனை நம்பிடாதேன்னு எழுதியிருக்காங்க. ஜக்கு பிரகாஷ்னு 2 பேர் உன்னை தேடி வருவாங்களாம். அவங்கதான் உண்மையானவங்களாம். ஐயோ, நேத்துக்கு எங்களை அடிச்சு விரட்டிட்டு இப்ப நான் ஐயா நாங்க வரல. ஐயா ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. அந்த சைனாக்காரனை நல்லவேன்னு நினைச்சு என் குழந்தைய கான்வென்ட்ல இருந்து கூட்டு வச்சு லெட்டர் கொடுத்துட்டேன். எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. பிரகாஷ், சிம்லாவில பெட்டி தூக்கிட்டு ஓடினானே அவனும் ஒரு சைனாக்காரன் தானே? ஒருவேளை இவன் அவனா இருக்குமோ? அவனுக்கு 2 காலம் சரியா இருந்தா கவனிச்சியா? சரியா மாதிரி தானே இருந்துச்சு. பிறந்த ஒரு பிள்ளை இருக்கான். அவனுக்கு அவங்க அம்மா மாதிரி முகஜாட, ஒரு கால் ஊனம்னு ராஜா டைரி எழுதியிருக்காரு. அப்படியே இருந்தாலும் அவனுக்கும் பங்கு கொடுக்கறதுக்காகத்தானே நாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவன் எதுக்காக நமக்கு எதிராக செயல்படணும்? ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் குழந்தைய கூட்டிக்கிட்டு சவுப்பாத்தி பீச்ல வந்து நிக்கிறேன்னு சொன்னான். என்னையும் அங்கதான் வர சொன்னான். இப்ப நிலைமைய பார்த்தா என் குழந்தைக்கு என்ன ஆபத்து வருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாதம்மா, உன் குழந்தைக்கு ஒரு ஆபத்து வராம நான் கவனிச்சுக்கிறேன். பிரகாஷ், நீ உடனே உங்களை கூட்டிட்டு நேரா கான்வென்ட்டுக்கு போ. அங்க குழந்தை சைனாக்காரங்க கிடைக்காம பாத்துக்க. அப்படி மீறி சைனாக்கார குழந்தையோட வந்தான்னா அவனை சவுப்பாத்தி பீச்ல சந்திக்கிறேன். வான் குயிக். ஹலோ ராஜியா, நான் ஜக்கு பேசுறேன். நீ உடனே சவுப்பாத்தி பீச் புறப்பட்டு வா. அங்க லட்சுமி புள்ள பாபு கூட ஒரு சைனாக்காரர் இருப்பான். அவரை பார்த்து வச்சுக்க, ஆள் விடாத. ஆமா, நான் அங்கதான் வர்றேன். எல்லாம் நேர்ல விவரமா சொல்றேன். சீக்கிரம் புறப்பட்டு வா, சவுப்பாத்தி பீச். ஓகே? சைனாக்காரனை காணாம ஒருத்தரையும் காணோம். எங்க இந்த ராஜி? அவசரம்னா புரிஞ்சுக்கவே மாட்டாளுங்க. எவன்டாவன்? ஹலோ, உங்களுக்கு யார் வேணும்? நீதான் வேணும். நீங்க யாரு? மிஸ்டர், லட்சுமியோட குழந்தை தானே உனக்கு வேணும்? ஆமா, பத்திரமா என்கிட்ட தான் இருக்கு. உனக்கு குழந்தை வேணும்னா கடற்கரை மணல்ல இன்னும் 4 ஃபர்லாங் ஓடிவா. அங்க ஒரு டெலிபோன் பூத் இருக்கு. அதுக்கு பக்கத்துல குழந்தையோட நான் நிக்கிறேன். சரி, இத வந்துட்டேன். வந்துட்டேன். சாபாஷ், நீ என்ன நெருங்கிட்ட. நீ எங்க இருக்க? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த ட்ரங்க் ரோட்ல இடது பக்கமா இறங்கி 1.5 ஃபர்லாங் தூரம் குறுக்க நடந்து வந்தீனா பாம்பே பூனா காட் ரோடு வரும். அதுல 32வது பாலத்துல நான் நிக்கிறேன். வந்துரு. சரி. உங்க அம்மா பேரு எனக்கு தெரியும். எங்க அம்மாவை பத்தி நீ பேசாதே. நீ என் தாயின் லட்சியத்துக்கு எதிரி. என் கொள்கைக்கு குறுக்களிக்காத. முதல்ல இந்த காலை மாட்டிக்க.
உன் கொள்கைக்கோ உங்க அம்மாவோட லட்சியத்துக்கோ ஒரு நாள் நான் குறுக்க நிக்க மாட்டேன். நான் நல்லவன், அதை நீ தாராளமா நம்பலாம். அது எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உன்னை கொல்ல துடிச்சேன். நல்லவனால என் லட்சியத்தை ஜீரணிக்க முடியாது, என் உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முடியாது. நீ ராஜாவோட பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வந்திருக்க, நான் அவங்க உயிரை குடிக்க வந்திருக்கேன். அந்த ராஜாவோட ரத்த கலப்பு இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்க எல்லாரையும் ஒழிச்சு கட்டாம விட மாட்டேன். இதுதான் உங்க அம்மாவோட லட்சியமா? ஆமா, அவங்க சாகும்போது நான் செஞ்சு கொடுத்த சத்தியமும் அதுதான். ஒரு தாயோட லட்சியம் இப்படி இருக்க முடியாதே. ஏன் இருக்க முடியாது? என் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறது உனக்கு தெரியுமா? வசதியான இடத்துல பிறந்து வாழ்நாள் புறாவும் வறுமைப்பட்டவன் என் தாய். காரணம் அந்த ராஜா. அவரையே நம்பினதுனால முறை கெட்டவ தரங்கெட்டவங்கிற பட்டங்களுக்கெல்லாம் ஆளாகி சொந்த பந்தங்களை எல்லாம் இழந்து வீதி வீதியா அலைஞ்சி முடிவிலே தற்கொலை செஞ்சுக்கிட்டவன் என் தாய். சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன தூக்கிக்கிட்டு அந்த ராஜாவை பார்க்க போனாங்களா எங்க அம்மா. ஆனா அவர் ஒரு லேடி டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 குழந்தைகளுக்கு தகப்பனாரா இருந்தாரா. அவரையே நினைச்சுக்கிட்டு இருந்த எங்க அம்மா வயிறு எப்படி எரிஞ்சிருக்கும், அவருக்காகவே காத்துட்டு இருந்த அந்த உள்ளம் எப்படி துடிச்சிருக்கும். புருஷனுக்காக எதையும் விட்டுக் கொடுக்கவதா பொண்ணு. ஆனா புருஷனையே விட்டுக் கொடுன்னு சொன்னா எந்த பொண்ணு நான் சம்மதிப்பான்? அந்த சம்பவத்தை பார்த்த வினாடியில இருந்தே எங்க அம்மா நடைபெணம் ஆயிட்டாங்க. அதுக்கு மேல அவங்க இந்த உலகத்துல வாழ விரும்புது. எங்க அம்மா இழந்த சந்தோஷத்தை அந்த ராஜாவுடைய பரம்பரையில யாரையும் அடைய விட மாட்டேன். அம்மா மேல உங்களுக்கு இருக்கிற பக்தியை பாராட்டுறேன். ஆனா உங்க அப்பா மேல உங்களுக்கு இருக்கிற வெறுப்பு தேவையில்லாதது. அப்பா, இன்னொரு தடவை சொல்லாதே. அன்னைக்கு நடந்தது என்னமோ, அவர் நிலைமை எப்படியோ. ஆனா இன்னைக்கு உங்க எல்லாருக்காகவும் கோடிக்கணக்கான சொத்துக்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இது இருந்து அவர் பத்திரிக்க வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். அந்த ராஜா நல்லவன் இல்லை. சரி, அப்படியே இருக்கட்டும். அதுக்காக அந்த பிள்ளைங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அவருக்கு பிறந்ததுதான் தப்பு. நீ அவருக்கு பிறந்தவன் தானே. நான் மட்டும் வாழ போறேன்னு நினைக்கிறியா? அவங்க எல்லாரையும் மேல அனுப்பிச்சிட்டு நானும் உங்ககிட்ட வந்துடுறேன்னு எங்க அம்மா கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கேன். நீ உங்க அம்மா ஆசையை நிறைவேற்ற வந்திருக்க, நான் உங்க அப்பா ஆசையை நிறைவேற்ற வந்திருக்கேன். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நிறைவேறும். வெற்றி எனக்கு தான். நான் முயற்சி செஞ்சு இதுவரைக்கும் எதிலையுமே தோத்ததில்லை. பெருமைப்படாத, என்கிட்ட தோக்க போறேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். போட கையில கிடைச்ச சைனாக்காரன் விட்டுட்டே ஜக்கு. அவன் நினைச்சா என் மனசு திக்கு திக்குங்கிறான். லட்சுமி குழந்தை நம்ம பாதுகாப்பு இருக்க வரைக்கும் சைனாக்காரன் இந்த இடத்தை விட்டு போக முடியாது. மத்த பிள்ளைங்க இருக்கிற இடம் தெரிஞ்சாலாவது அங்க போலாம். அந்த விவரமும் இப்ப அவங்ககிட்ட இருக்கு. அப்போ அவன் அவங்களை ஏதாவது செஞ்சுட்டானா பேங்க்ல இருந்து நகைப்பட்டி வாங்க முடியாதே. கொக்குக்கு ஒன்னே மதின்னு உன் கவலை எல்லாம் ராஜாவோட நகைப்பட்டிலேயே இருக்கு. எனக்கு அதை விட பெரிய கவலை ராஜாவோட பிள்ளைங்களை ஒண்ணு சேர்க்கணும். அவங்களை எல்லாம் ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ள எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல் இருக்கு. ஒரே எரிச்சலா இருக்கு. ஜில்லுன்னு பீர் சாப்பிட போறேன், வரியா? நீ வரமாட்ட, நான் வரேன். ஓகே. என்ன தெரியுதா உனக்கு? நீ அவங்க கூட வந்தவன் இல்ல. என் இடம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க எந்த ஊருக்கு போனாலும் உங்க ஊர் ஹோட்டல்ல தான் தங்குவீங்கிறது எனக்கு தெரியாதா? அதனால உன்னை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒண்ணு அவ்வளவு பெரிய சிரமம் இல்ல. எதுக்காக வந்த? எதிரிக்காக தூது வந்திருக்கியா? சேச்சே, நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்ட. நான் உன்னோட எதிரிக்கு எதிரி, அதாவது உனக்கு நண்பன். ஆமா, உன்னோட ஆசையை நிறைவேற விடுறதில்லைன்னு ஜக்கு சவால் விட்டுருக்கான். அவன் சவாலை முறியடிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். எப்படி? என்ன சூழ்ச்சியா? இல்ல, வியாபாரம். உனக்கு வேண்டியது வாரசுகளுடைய பணம், எனக்கு வேண்டியது அவங்க பணம். எல்லாருமே செத்து போயிட்டா அது வீணா போயிடாதா? 2 பேரும் சேர்ந்தே திட்டம் போடுவோம். உனக்கும் வெற்றி, எனக்கும் வெற்றி. என்ன சொல்ற? தேவையில்லை. என் குறிக்கோளுக்கு யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை. நான் தனியா நின்று சாதிப்பேன். ஒருத்தரை கொன்னுடுவ, உடனே போலீஸ்ல மாட்டிக்கிட்டா உன் லட்சியம் என்ன இருக்கு? போலீஸா? அது எனக்கு சாதாரணம். அது உங்க ஊர் போலீஸா இருக்கலாம். ஆனா எங்க ஊர் போலீஸ் அப்படி நினைக்காத. அவங்க ஊசி துவாரத்திலே நுழைஞ்சு வந்துருவாங்க. நீ என்ன சொல்ற? நீ கொல்ல நினைக்கிற அத்தனை பேரையும் ஒரே சமயத்துல கொன்னுடுன்னு சொல்றேன். அது எப்படி முடியும்? அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில எங்கெங்க இருக்காங்க. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? சங்கர்தாஸ் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போனீங்க, அத்தனை பேர் விலாசத்தையும் என்கிட்ட கொடுத்துரு. எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து உன் முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்புறம் என்ன? சதாக் சதாக். இது பாரு, உன்னோட எண்ணம் ஜக்குவுக்கு தெரிஞ்சு போச்சு. கழுகு வருது காக்காக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அது காக்கான்னு கத்தும். மத்த காக்கா எல்லாம் பறந்து போயிடாதா? அதனால
இனிமே நீ கழுகா இருந்து பிரயோஜனம் இல்ல, நிறைய மாறணும். கத்திய தீட்டாத, உன் புத்திய தீட்டு. வெறும் உடல் பலம் மட்டும் ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது. மத்தவங்க விலாசத்தை என்கிட்ட கொடு, நான் சொல்ற இடத்துல நீ போய் தங்கிக்க. ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா ஏனடி நீராடுது. ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா ஏனடி நீராடுது. அதன் இதழ்களின் மீது பாண்டிய நாட்டு முத்துக்கள் யார் தந்தது? இதழ்களின் மீது பாண்டிய நாட்டு முத்துக்கள் யார் தந்தது? ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா ஏனடி நீராடுது? ஏனடி நீராடுது? ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா ஏனடி நீராடுது? வயல் கொஞ்சம் பருகிய அழகை கைகளும் சுவைத்து பார்க்கட்டுமே. பாதத்தில் தொடங்கி கூந்தலின் வரையில் ஆனந்த ராகம் கேட்கட்டுமே. கண்படும் போதே கசங்கிய மேனி கைப்படும் போது என்னாகும்? கண்படும் போதே கசங்கிய மேனி கைப்படும் போது என்னாகும்? காவலை மீறி போகிற வேளை செவ்விதழ் மேலும் பொன்னாகும். ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா ஏனடி நீராடுது? ஏனடி நீராடுது? பூமுகம் கொஞ்சம் வாடியிருந்தால் காதலன் உள்ளம் வருந்தாதோ? காவிய கண்கள் தாவி அழைத்தால் மாதுளம் கொஞ்சம் குளிராதோ? எத்தனை சுகங்கள் உன்னிடம் என்னும் பாவனை கண்டால் ஆகாதோ? இரவினில் தோன்றி விடிந்த பின்னாலும் மோகன மயக்கம் தீராதோ? ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா ஏனடி நீராடுது? ஏனடி நீராடுது? மாலையிலே வரும் மன்னனுக்கு மன்மத ஆராதனை. அந்த மகிழ்வினில் நின்று மயங்கிட நின்று மங்கள நீராடுது.
ஏறி